Exercise 8.1 பார்க்கலாம். First exercise first question. In triangle ABC, right angle at B. Okay, ஒரு ABC triangle right angle வந்து B ல form ஆகுது. Okay, and ABC. So AB side is 24 and BC is 7. Determine அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ determine என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin A cos A. ஓகேயா, ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் பிலன்னு சொல்லிட்டாங்க. ஏ இங்கேயோ அங்கேயோ இருக்க போது எப்படி வந்தாலும் நமக்கு ஒன்று தான் வரும். ஓகேயா, ஸோ ஏ இந்த இடத்துல நான் டினோட் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது என்னென்னா sin A cos A தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு sin A வேணும் அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா opposite side divided by hypotenuse போட்டால் எனக்கு sin A வந்துடும். ஓகேயா, ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ. ஓகேயா, ஏ கேட்டாங்க sin ஏன்னு கேட்டாங்கன்னா ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் போட்டால் எனக்கு sin A வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா. அப்போது எனக்கு ஹைப்போட்டனஸ் வேல்யூ வேணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் போடுறேன். அப்போ AC is equal to root of AB square plus BC square. ஸோ எனக்கு ABயும் தெரியும், BCயும் தெரியும். ஸோ it is 24 plus 7 square. நமக்கு பண்ணுறப்போ ஏசியோட வேல்யூ வந்து 25 வருது. ஓகே, ஏசியோட வேல்யூ 25 வரப்போ இனிமேட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ sin A இதில் வேணும் அப்படின்னா ஏ இங்கே இருக்குது, ஆப்போசிட் சைட் இஸ் BC டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் இஸ் AC 25. ஸோ 7/25 வந்து sin A வேல்யூ. அதே மாதிரி cos A வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அட்ஜசன்ட் சைடு ஏக்கு அட்ஜசன்ட் சைடு cos A கேட்டிருக்காங்க, அதனால ஏவோட அட்ஜசன்ட் சைடு எழுதுறேன். ஓகேயா, ஏ எங்கே இருக்கோ இது ஹைப்போட்டனஸ், அதை நம்ம விட்டுறணும் இல்லையா. அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ், அப்போ 24 டிவைடட் பை 25 முடிஞ்சிச்சு. இப்போ cos A வேல்யூ கிடச்சிருச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா sin A இன்ட்டு cos A வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. sin A is 7/25, cos A is equal to 24/25. மல்டிப்ளை பண்ண என்ன வருதோ அதை போட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு sin C cos C. அதே ட்ரையாங்கிள் சேம் வேல்யூஸ் எல்லாமே. இதில் வந்து சியோட பார்ட் கேட்குறாங்க. சி இப்போ sin C கேட்குறாங்க. ஓகே, ஸோ sin Cன்றப்போ சிக்கு ஆப்போசிட் சைடு வந்து AB இல்லையா. sin C ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஆஃப் C ஆங்கிள் இஸ் AB டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் 25 இல்லையா, EC. சரியா, அப்போ வந்து அதே மாதிரி cos C வந்து சிக்கு அட்ஜசன்ட் சைடு இது தான் இல்லையா, இது ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ சியோட அட்ஜசன்ட் சைடு 7 டிவைடட் பை 25 இயர்ஸ் cos C. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை போடலையா. சரி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 24 டிவைடட் பை 25 இன்ட்டு 7 டிவைடட் பை 25. ஓகேயா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ தான் நமக்கு வரப்போகுது. இதுவும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். 25 இன்ட்டு 25. ஓகேயா, ஸோ இந்த வேல்யூஸ் தான் வரப்போதும். செகண்ட் கொஷின் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க PQR அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து 13 சென்டிமீட்டர், PRன்றது வந்து 13 சென்டிமீட்டர், அதே மாதிரி PQன்றது வந்து 12 சென்டிமீட்டர்ஸ். ஓகேயா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் tan B மைனஸ் cot R, அவ்வளோதான். ஓகேயா, tan P அதே மாதிரி மைனஸ் cot R கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் பித்தாகரஸ் தியரம் போடுறோம். ஏன்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் தான் தெரியும் இல்லையா. என்னென்ன வேல்யூஸ் தெரியுது, ஹைப்போட்டனஸ் ஒன்றும் பியோட அட்ஜசன்ட் சைடான 12ம் தெரியுது, பியோட அட்ஜசன்ட் சைடு. ஓகேயா, 12 சென்டிமீட்டர்ஸும் தெரியுது. அப்போ வந்து இது வேணும் அப்படின்னா PR ஸ்கொயர் மைனஸ் PQ ஸ்கொயர் போட்டோன்னா நமக்கு QR ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். அது ரூட் எடுத்தோம்னா நமக்கு QRோட வேல்யூ தெரியும். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் போட்டிருக்கேன். PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் திங் அப்படின்னா, ஸோ QR ஸ்கொயர் அதுலேருந்து தனியாக எடுத்திருக்கேன். ஸோ 169 மைனஸ் 144 வரப்போ 25. ஸோ QRோட வேல்யூ வந்து 5 வருது எனக்கு. ஓகேயா, ஸோ இப்போ வந்து நான் வந்து 3 சைட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேட்டு எனக்கு tan வேல்யூவோ காட் வேல்யூவோ கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்காது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 3 சைட்ஸும் தெரியும். இப்போ நான் வந்து tan P கண்டுபிடிக்கணும். tan P வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன செய்யணும், sin P டிவைடட் பை cos P போடணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஆஃப் P, அதை நான் எழுதியிருக்கணும். ஆப்போசிட் சைடு ஆஃப் P அப்புறம் ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா நமக்கு. ஆப்போசிட் சைடு ஆஃப் P அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு ஆஃப்
P. Okay, so இப்போ tan P வேணும்னா opposite side என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். opposite side வந்து நம்ம புதுசா கண்டுபிடிச்சது 5 இல்லையா? QR divided by adjacent side of P is PQ 12. அப்போ 5 divided by 12 போட்டா எனக்கு tan P ஓட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? 5 divided by 12 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து cot R. இப்போ வந்து முதல்ல P ஆங்கிளுக்கு பார்த்தேன். இதில் வந்து ஆங்கிள் P, acute angle Pக்கு பார்த்தோம். அடுத்தது cot R கேட்டிருக்கிறதுனால ஆருக்கு பார்க்க போகிறோம் சரியா. cot ஆர்ன்றது 1/tan r. ஸோ tan r கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம இன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு cot r கிடச்சிடும் ஓகேயா. ஸோ இப்போ வந்து இதில் tan r ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ் யூஷுவல் ஹைப்போட்டனஸை விட்டுறணும் tan தீட்டாக்கு இல்லையா. ஆப்போசிட் சைடு இஸ் 12. ஆருக்கு ஆப்போசிட் சைடு வந்து PQ, தட் இஸ் 12 டிவைடட் பை 5. ஓகே, இது tan r. cot r அப்படின்றப்ப 1/tan r போட்டோம்னா நமக்கு cot r கிடச்சிடும். ஸோ 1/12 divided by 5. So inverse வந்து 5 divided by 12 வரும் ஓகேயா. ஸோ ரெண்டு வேல்யூம் ஒன்றா இருக்குது. ஸோ tan B minus cot R வந்து will be getting 0 அவ்வளோதான் ஓகேயா. அடுத்தது if sin A is equal to 3/4, calculate cos A and tan A. sin A வந்து 3/4 இருந்ததுன்னா calculate cos A and tan A அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓகேயா. ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிளில் sin A வேல்யூக்கு எடுத்திருக்காங்க இல்லையா. sin Aனா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ மேலே கொடுத்துருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, கீழே கொடுத்துருக்கிறது ஹைப்போட்டனஸ் இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ ஹைப்போட்டனஸ்க்கு 4 போட்டுட்டேன், இதுக்கு 3 போட்டுட்டேன் ஓகேயா. ஸோ போடுறப்ப நமக்கு இன்னொரு வேல்யூ, இன்னொரு சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏபியோட சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சினா பித்தாகரஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஏசி ஸ்கொயருக்கு வந்து 4 ஸ்கொயரு ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் எனக்கு தெரியாது, ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் ஓகேயா. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு √7 வருது. ஏபியோட வேல்யூ பார்க்குறப்ப √7 வருது ஓகேயா. ஸோ ஏபிசி போட்டு √7. இப்போ 3 சைட்ஸோட வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்தா இது √7 இல்லையா. sin A இருக்கா, நமக்கு cos Aவும் tan Aவும் வேணுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் ஏக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு sin A வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம cos A பார்க்க போகிறோம். cos Aன்றப்ப ஏவோட அட்ஜசன்ட் சைடு ஹைப்போட்டனஸை நம்ம விட்டுறணும். ஏவோட அட்ஜசன்ட் சைடு இஸ் √7, ஹைப்போட்டனஸ் இஸ் 4 இல்லையா. ஸோ அப்போ வந்து √7/4ன்றது நம்மளோட cos தீட்டா. அடுத்தது tan தீட்டா. tan தீட்டா பார்க்குறப்போ ஆப்போசிட் சைடு, அதாவது ஏக்கு தான் பார்க்கணும், ஏன்னா tan A தான் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ 3 divided by √7 is the tan A value ஓகே. ஸோ அதோட தேர்ட் ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வந்து given 15 cot A is equal to 8 ஓகேயா. 15 cot A is equal to 8ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேயா. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க ஓகேயா. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது sin A and secant A தான் கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ இந்த கொடுத்ததை அப்படியே எழுதுகிறோம் ஓகே. இதுலேருந்து cot A வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. 15 cot A is equal to 8னா வெறும் cot A is equal to 8 divided by 15. cotன்றது என்னது? 1/tan. tanன்றது என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். அப்போ காட் வந்து அதோட இன்வர்ஸ்ன்றதுனால அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்மளோட cot A ஓகேயா. மேலே இருக்க 8 வேல்யூ வந்து அட்ஜசன்ட் சைடு, கீழே இருக்கிறது 15 வந்து ஆப்போசிட் சைடு ஓகேயா. ஸோ அப்போ sin A is equal to ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது sin A தான் கேட்டிருக்காங்க, sin A கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஆப்போசிட் சைடும் ஹைப்போட்டனஸும் வேணும் ஓகேயா. நம்ம கிட்ட அட்ஜசன்ட் சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, ஹைப்போட்டனஸ் இல்லை. ஸோ பை யூசிங் பித்தாகரஸ் தியரம் இது கண்டுபிடிக்கலாம். என்ன? ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கலாம். ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிச்சா எனக்கு வந்து ஏசியோட வேல்யூ 17 வருது. ஸோ இனிமேட்டு sin Aவும் secant Aவும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. sin A is equal to opposite divided by hypotenuse. ஏன்ற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து BC, it is 15, hypotenuse is 17 ஓகே. secant A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/cos A. நான் சொல்லியிருக்கேன் இங்கே secant வந்தால் 1/cos இல்லை எஸ் வருது, இங்கே C வரணும் ஓகேயா. அது மாதிரி மாற்றி எழுதிக்கணும். அது மாதிரி C வந்தால் எஸ் வரதை போடணும் ஓகே. secant Aன்றது 1/cos. ஸோ 1/cosன்றது hypotenuse divided by adjacent side. ஸோ secant A is equal to hypotenuse AC divided by adjacent of A. adjacent of A is 8 இல்லையா. அப்போ 17/8 போட்டோன்னா நமக்கு secant A கிடைச்சிடும் ஓகே. ஸோ 4th ப்ராப்ளம் ஓவர். அடுத்தது 5th ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா given secant theta is equal to 13 divided by 12,
calculate all other trigonometric ratios. ஓகேயா ஸோ ஒரே ஒன்று கொடுத்துட்டாங்க, மிச்சம் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேயா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டேன். தட் இஸ் சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டான்றது சீக்கன் எஸ் வருது. ஸோ 1/cos தீட்டா இஸ் சீக்கன் தீட்டா இல்லையா. ஸோ 1/cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/1 அப்படின்னா காஸ் தீட்டா வந்து அப்படியே இன்வர்ஸாக இருக்கும் இல்லையா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 12/13. தப்பா நம்பர். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/, அதாவது ஓகே கரெக்ட் தான் சீக்கன் தீட்டா. ஓகே சீக்கன் தீட்டான்றது 13/12 கொடுத்துட்டாங்க. ஓகே அப்போ வந்து சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடெனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா 1/cos 1/cosன்றது வந்து காஸ் வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ். அப்போ ஹைப்போடெனஸ் மேலே வரும் இல்லையா, அப்படியே காஸ்க்கு இன்வர்ஸாக வரும். ஸோ ஹைப்போடெனன்ஸ் கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட ஹைப்போடெனன்ஸ் வந்து 13, அது இங்கே இருக்கு. அடுத்தது வந்து அட்ஜசன்ட் சைடு தீட்டா வந்து பிக்சரில் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகேயா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ அட்ஜசன்ட் சைடுன்றது வந்து 12, ஏபி தான் அட்ஜசன்ட் சைடாக இருக்கும் 12. இது ரெண்டையும் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பித்தாகரஸ் யூஸ் பண்ணி தேர்ட் சைட் 5 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேர்ட் சைட் 5 கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் மிச்சதெல்லாம் ஈஸி இல்லையா நமக்கு. ஸோ சைன் தீட்டா வேணும்னா என்ன செய்யணும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடெனன்ஸ். தீட்டா எங்கே இருக்குது, ஆப்போசிட் சைட் இஸ் பிசி டிவைடட் பை ஹைப்போடெனன்ஸ் வந்து 13. ஸோ 5 டிவைடட் பை 13 இஸ் சைன் தீட்டா. காஸ் தீட்டான்றது வந்து எகெயின் அட்ஜசன்ட் சைடு, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு. இது ஹைப்போடெனன்ஸ், அதை விட்டுறணும், ஹைப்போடெனஸை விட்டுறணும். அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 12 இல்லையா. 12 டிவைடட் பை 13. அடுத்தது tan தீட்டா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேயா ஸோ 5/12. கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cos. கொசீக்கன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த சைன் காஸ் டேனுக்கு மேலே கொசீக்கன் சீக்கன் போகிறப்ப இதை மேலே உள்ளதை வச்சு தான் பண்ணணும் இல்லையா. கொசீக்கன்றப்போ 1/sin, 1/sin வந்தால் 13/15. காட் தீட்டா வந்து 1/tan, இட்ஸ் 12/5. Question number 6. If angle A and angle B are acute angles, okay, ரெண்டுமே acute angles, அப்போ less than 90, அப்போ சி தான் கண்டிப்பாக வந்து ரைட் ஆங்கிளாக ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேஸ் இல்லையா. ஏன்னா இது ரெண்டும் அக்யூட் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன இப்போ கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஏ கொசைன் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு கொசைன் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பி அப்படின்றாங்க. நம்ம என்ன ஷோ பண்ணணும்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேயா ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது கண்டிஷன் வந்து காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி. காஸ் ஏக்கு ஃபார்முலா என்ன, காஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஓகே காஸ் ஏன்றப்ப ஆங்கிள் ஏ எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஏக்கு வந்து சைடு அட்ஜசன்ட் டு ஆங்கிள் ஏ டிவைடட் பை ஹைப்போடெனஸ். ஓகே இதுதான் ஹைப்போடெனஸ், இது வந்து சைடு அட்ஜசன்ட் டு த ஆங்கிள் ஏ. ஓகேயா ஸோ அப்போ ஏசி தான் வந்து அது இந்த சைடு டிவைடட் பை ஏபி வந்து நம்மளோட ஹைப்போடெனஸ். அடுத்தது வந்து ஹைப்போடெனஸ் பேசு இல்லையா. அடுத்து வந்து காஸ் பி. காஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல அதே காஸ் பி பார்க்குறோம். பி காஸ் ஆஃப் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பி பார்க்குறோம். ஆங்கிள் பி பார்க்குறப்ப அகெயின் வந்து இது ஹைப்போடெனஸ், இது வந்து அட்ஜசன்ட் டு தி ஆங்கிள் பி, அட்ஜசன்ட் சைட் டு தி ஆங்கிள் பி. அப்போ பிசி இஸ் ஆங்கிள் பி அட்ஜசன்ட் சைடு இல்லையா. அப்போ பிசி டிவைடட் பை ஏபி. ஓகேயா ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம காஸ் ஏக்கு கண்டுபிடிச்சதும் காஸ் பிக்கு கண்டுபிடிச்சதும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப ஏபி ஒன்றா இருக்குது. ஸோ அதை விட்டுறலாம், கேன்சல் பண்ணிவிட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு இருக்குது. ஓகேயா ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு நமக்கு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சைட்ஸ், அந்த சைட்ஸ் எங்கே இருக்குது, இது ஏசி இது பிசி, இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. ஓகேயா ஸோ அந்த ஆப்போசிட் ஆங்கிள் பார்க்குறப்ப நமக்கு ஏயும் பியும் வருது. ஸோ angle A is equal to angle B, it's proved. ஓகேயா இது 6th முடிச்சாச்சு. அடுத்து 7th ப்ராப்ளம். if cot theta is equal to 7/8ன்னா evaluate this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே நமக்கு கொடுத்தது cot theta. cot thetaனா என்னன்னு தெரியும், 1/tangent theta இல்லையா. அப்போ இல்லைன்னா tan theta is equal to 1/cot theta. என்னமோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ tan இப்படியும் போடலாம், இல்லை cot thetaக்கு டைரெக்டாக வந்து
adjacent side divided by opposite side ன்னு போட்டுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகட்டுமேன்றதுக்காக காட் தீட்டா இந்த மாதிரி போட்டிருக்கேன். இல்லைன்னா டைரெக்டாக நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா இது adjacent side இது opposite sideன்னு சொல்லிடலாம். காட் தீட்டான்றது என்ன இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டா இல்லையா? அப்போ 1 tan theta is equal to 1 by cot theta. இது மாத்திரப்ப நமக்கு 7/8ன்றது 8/7 ஆகுது. அப்புறம் tan theta is equal to opposite side divided by adjacent side. அப்போ கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடியது opposite side ஆகவும் கீழே இருக்கக்கூடியது adjacent side of any angle இல்லையா? அப்படி இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஸோ சைட்ஸ் ரெண்டும் நமக்கு இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ தீட்டா நம்ம எங்கே மார்க் பண்ணால் 8 இங்கே மார்க் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைடு தான் 8 இல்லையா? ஒருவேளை தீட்டாவை எங்கே மார்க் பண்ணியிருந்தா இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு, இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைடாக போட்டுருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நான் சியில் தீட்டா பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறதுனால என்ன போடுறேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடை 8ன்னு இந்த சைடை வந்து 7ன்னு வால்யூட் பண்ணுறோம். ஸோ பித்தாகோரஸ் யூஸ் பண்ணுறேன். ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இது 8² 7² பண்ணுறப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டு √113 வருது. ஓகே, இப்போ எனக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே இருக்குது. ஹைப்போடெனஸ் தெரியும், இதோட ஆப்போசிட் சைட் தெரியும், இதோட அட்ஜசன்ட் சைட் தெரியும் இல்லையா? ஸோ இதை நான் எவாலுவேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் போட போகிறேன், அவ்வளோதான். இதில் போடுறதுக்கான எனக்கு என்ன வேல்யூஸ் தேவைன்னா சைன் தீட்டா தேவை. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து டான் தீட்டாவை வச்சு ஹைப்போடெனஸ் கண்டுபிடிச்சோம். ஹைப்போடெனஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சைன் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு 8 டிவைடட் பை ஹைப்போடெனஸ். ஸோ இது வந்து √113. அதே மாதிரி காஸ் தீட்டாவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது தீட்டாவோட அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போடெனஸ். அப்போ 7 டிவைடட் பை √113. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு சைன் தீட்டா தெரியும், சைன் தீட்டா தெரியும், காஸ் தீட்டா தெரியும். நமக்கு எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்கிறதுல சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் தான் இருக்குது. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல டான் தீட்டா இருந்தால் டேரெக்டாக டான் தீட்டாவோட வேல்யூ போட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இது தேவைன்றதுனால சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சோம். ஸோ 1 ப்ளஸ் நம்ம சைன் தீட்டாவுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ அதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 மைனஸ் சைன் தீட்டாக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ, அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் தீட்டா கண்டுபிடிச்ச வேல்யூ 1 மைனஸ் காஸ் தீட்டா போட்டாச்சு. போட்டுட்டோன்னா இது வந்து a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ a² மைனஸ் b². அகெயின் இதுவும் வந்து a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ a² மைனஸ் b². ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். மேலே 64 கீழே 49 வருது. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்தால் வில் பி கெட்டிங் 49 டிவைடட் பை 64. ஓகேயா? இது 7th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளமில் ரெண்டாவது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காட் ஸ்கொயர் தீட்டா இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம். காட் ஸ்கொயர் தீட்டாவை வந்து காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் போகலாம். ஸோ காட் தீட்டாவுக்கு ஆல்ரெடி அவங்க வேல்யூவே கொடுத்துருக்காங்க இல்லையா? டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க 7/8. ஸோ அந்த 7/8 வேல்யூவை போட்டுட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு 49 டிவைடட் பை 64. இதுக்கு முன்னாடி வந்து அதே ஆன்சர் தான் இதுக்கும் வந்திருக்கு, செகண்ட் எவாலுவேஷனுக்கும். ஓகேயா? அடுத்தது கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 cot A is equal to 4ன்னு இருக்கு. செக் வெதர் திஸ் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது இது வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா, ரெண்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? நமக்கு அது கொடுத்துருக்கிறது வந்து 3 cot A is equal to 4. ஓகே, 3 cot A is equal to 4 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து cot A, அதாவது 3 இந்த சைடு டிவிஷனில் கொண்டு வரேன். cot A இருக்கு. அடுத்தது tan Aவாக மாற்றிக்கிறேன். நான் ஏன் tan A மாற்றுறேன்னா இங்கே வந்து tan வேல்யூஸும் காஸ் வேல்யூஸும் தான் இருக்குது இல்லையா? ஸோ tan Aவாக மாற்றுறேன். tan Aன்றது 3 டிவைடட் பை 4. ஓகேயா? அப்புறம் நம்மளோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷனோட LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்துட்டா அதுக்கு LHSக்கு வெறும் tan தீட்டா இனஃப் இல்லையா? காசுலாம் சைன்லாம் அடுத்தது தான் இருக்குது. ஸோ ஹைப்போடெனஸை நம்ம அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன இது சின்ன நம்பராக தானே இருக்குது. 4² + 3². அப்போ 9 + 16 25. 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 5. ஓகேயா? முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து tan ஸ்கொயர் போடுறப்ப 1 மைனஸ் tan A the whole square போட்டுக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் ஏவை வந்து tan A the whole square போட்டுடலாம். அதே மாதிரி இதையும் வந்து இங்கே ஸ்கொயர் போடணும். ஓகேயா? இங்கேயும் ஸ்கொயர் போட்டுட்டு இங்கேயும் ஸ்கொயர் போடணும். ஸோ பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது? 1 டிவைடட் பை 1 மைனஸ் 9 டிவைடட் பை 16 வரும். அதே மாதிரி 1 + 9 டிவைடட் பை 16 அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்ப 7 டிவைடட் பை 25 வருது. ஓகேயா? இப்போ LHS எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
அடுத்தது RHS எடுக்க போகிறோம். RHSக்கு நமக்கு cos தீட்டா தேவை, sin தீட்டா தேவை. அதை கண்டுபிடிக்கணும். cos தீட்டான்றது என்னது, நம்ம ஆங்கிள் ஏவை தான், ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிள் வந்து எங்கே நோட் பண்ணணும் நம்ம அப்படின்னா ஏல தான் நோட் பண்ணணும் இல்லையா. அப்போ cos தீட்டான்றது என்னது, adjacent 4 divided by 5 cos theta. sin thetaன்றது என்ன, 3 divided by 5 sin theta. So just வந்து first cos theta கேட்டிருக்காங்க. So 4 divided by 5 the whole square minus 3 divided by 5 the whole square. போட்டுட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து 7 divided by 25. ஸோ ஃபஸ்ட்டுக்கு LHSக்கு வந்து இதே தான் RHSக்கு வந்திருக்கு. ஸோ வந்து இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம இது ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இந்த 9th question வந்து in ABC right angle at okay in a triangle ABC right angle at B. okay so triangle ABC ல வந்து right angle வந்து B ல ஃபார்ம் ஆகுது. tan A is equal to 1 divided by root 3 ன்னு கொடுத்துட்டாங்க. find the values of ன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. sin A cos C plus cos A sin C ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா tan A is equal to 1 divided by root 3. tan Aன்றது ஆங்கிள் A ஏதோ ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல A மார்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு இஸ் 1, adjacent side is root 3. ஓகேயா. ஸோ அப்போ வந்து 1 3. ஓகே, இது ஏதோ ஒரு ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் கேவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1k இன்ட்டு சாரி இங்கே வந்து root 3k. ஓகே. ஸோ ஏசி ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 2k வருது. பித்தாகரஸ் போட்டு ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏசி இஸ் ஈக்குவல் டு 2k வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சைன் ஏ வேல்யூ, காஸ் சி வேல்யூ நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏ வேல்யூ பண்ணணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுதானே இருக்கு. ஸோ சைன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறப்ப சைன் ஏன்றப்போ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ 1k டிவைடட் பை 2k. ஓகே. அப்போ ஹாஃப் வரும். அடுத்தது காஸ் சி. ஓகேயா. இந்த இடத்துல சி இருக்கு, இதுக்கு காஸ் வேல்யூ வேணும். இது ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன்ட் சைட். ஸோ காஸ் சி வேணுன்றப்போ அட்ஜசன்ட் 1 டிவைடட் பை 2. ஓகே. ஸோ மொதல் ரெண்டுக்குமே வந்து 1/2 1/2 வந்துருச்சு. அடுத்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா காஸ் ஏ கேட்குறாங்க. ஏல வந்து காஸ் வேணும். ஏல காஸ் வேணுன்றப்ப இது ஹைப்போட்டனஸ், இந்த ஆங்கிளோட இந்த சைடு வந்து root 3 into k இல்லையா. அப்போது காஸ் ஏ வேணும்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேயா. அப்போ root 3 டிவைடட் பை 2. அப்போ கேக்கே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி சைன் சி. சைன் சின்றப்போ சி ஆங்கிளில் ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்து இதுவும் root 3 டிவைடட் பை 2. சேம் வேல்யூஸே வருது. ஸோ இது வருது. இப்போ வந்து 1/2 into 1/2 வந்து 1/4. அதே மாதிரி root 3 கேன்சல் ஆகி 3, 2 into 2 4. பேஸ் 1 இருக்கிறதுனால மேலே இருக்குது அப்படியே கூட்டிடலாம். ஸோ 4 divided by 4 is equal to 1. அடுத்தது காஸ் ஏ காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் சி. ஓகே. காஸ் ஏ இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காஸ் ஏக்கு ஏற்கனவே ஃபார்முலா வச்சு எடுத்துருப்போம் இல்லையா. காஸ் ஏ எங்கே இருக்கோ அதை எங்கே எடுத்து போடுறோம். அது மாதிரி காஸ் சி என்ன எங்கே இருக்குது, ஹாஃப். அதே மாதிரி சைன் ஏ எங்கே இருக்குது, 1/2. அதே சைன் சி வந்துட்டு root 3/2. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப நமக்கு வந்து root 3/4 minus root 3/4 is equal to 0. ஓகேயா. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு இந்த விசிபிளாக ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடில் பார்க்குறப்ப நமக்கு ஒன்றே வருது இல்லையா. இதில் சைனும் இதில் காசும் ஒன்றா வருது இல்லையா. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதே மாதிரி சைன் காஸ் ஆப்போசிட்டாக இருந்தால் ஒன்றா இருக்குது இல்லையா. ஓகே. இது வந்து 9th முடிச்சாச்சு. 10th ப்ராப்ளம் போகலாம். 10th ப்ராப்ளம் போகிறப்ப என்ன ட்ரையாங்கிள் PQR அந்த ஓகே ட்ரையாங்கிள் PQRல ரைட் ஆங்கிள் டாட் Q வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. PR இங்கே PQR போட்டிருக்கோம். PR இங்கே இருக்கு ப்ளஸ் QR எங்கே இருக்குது, இது QR, இது PR. ரெண்டுதும் சேர்த்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 25. PQ வேல்யூ வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் சைன் P காஸ் P tan P கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சைன் காஸ்லாம் tan Pலாம் வேணும்னா கண்டிப்பாக ஹைப்போட்டனஸ் என்ன, இந்த சைடு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிப்போம். கொடுத்துருக்க கொஷனில் வந்து PQ is equal to 5 cm கொடுத்துட்டாங்க. ஓகேயா. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா PR இந்த PR ப்ளஸ் QR is equal to 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ அப்போ இந்த QR வந்து
தனியாகவும் வருது, இதோட சேர்ந்தும் வருது. ஓகேயா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் கியூஆருக்கு வந்து எக்ஸ்ன்னு நான் வேல்யூ பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஆர் ப்ளஸ் கியூஆர், அப்போ இந்த கியூஆர் எக்ஸ் அப்படின்னு வச்சோம்னா பிஆர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ பிஆரோட வேல்யூ என்னவா இருக்கும், கியூஆர் மைனஸ் 25 மைனஸ் கியூஆர். கியூஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அப்போ 25 மைனஸ் எக்ஸ். ஸோ 3 சைட்ஸ்க்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பித்தாக்ரஸ் போடுறப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். பித்தாக்ரஸ் போடனா இதான் ஹைப்போட்டனஸ். பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் ஸ்கொயர் ப்ளஸ் PQ square. Okay, yeah. So 25 minus x the whole square divided is equal to x square plus 5 square வருது. Okay, yeah. இது வந்து a minus b the whole square ல பிரிச்சு எழுதுறோம். Okay, yeah. அப்போ 25 square plus x square minus 2a 225x முடிஞ்சது. அது 225 னா 2 into 25 னா 50. Okay, x square cancel ஆயிடுது. எக்ஸோட வேல்யூ மட்டும் அழகாக 12ன்னு வந்துடுது. ஓகேயா? இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா இங்கே வந்து ஹைப்போட்டனஸ் வந்து 13 வரும். ஓகே, இப்போ எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இனிமேட்டு நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை போடலாம். சைன் பி கேட்டிருக்காங்க எடுத்தோடனே. இது 13, இது 12 வைப்பேன். ஓகே, சைன் பின்றது என்னது, ஆங்கிள் பியில் பார்க்கணும். அது சைன் பின்றது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ எக்ஸ் டிவைடட் பை, அதாவது 12 டிவைடட் பை 13. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டாச்சு. காஸ் பி கேட்குறாங்க. அடுத்தது பிலேக்கு பார்க்குறோம். அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் 5 டிவைடட் பை 13 முடிஞ்சிச்சு. டான் பின்றப்போ இட்ஸ் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் 12 டிவைடட் பை 5. ஓகேயா? ஸோ நம்ம கேட்ட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். whether the following or true or false, justify your answer கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the value of tan A is always less than 1 அப்படின்னு இருக்காங்க. ஓகேயா? ஸோ கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. இது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ சைனுக்கோ இல்லை காஸ்க்கோ வந்து சைன் ஏவோ காஸ் ஏவோ பார்க்குறப்ப டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் வருது இல்லையா? ஸோ சைன் என்ன ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ், காஸ்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே மதர் எந்த 2 சைட்ஸை விட. அப்படின்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ லெஸ் தென் 1 வரும். ஆனால் இங்கே வந்து சப்போஸ் ஆப்போசிட் சைடு வந்து கிரேட்டர் தென் த அட்ஜசன்ட் சைடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1க்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது ஃபால்ஸு. அடுத்தது secant A is equal to 12 divided by 5 for some values of angle A அப்படின்னு இருக்காங்க. இது வந்து secant A அப்படின்னு பார்க்குறப்ப 1 by cos இல்லையா? 1 by cosன்றது என்னது, காஸ்க்கு வேல்யூ போட்டோம்னா adjacent side divided by hypotenuse. இந்த hypotenuse மேலே வரும். ஓகேயா? இட்ஸ் அப்போ வந்து hypotenuse divided by adjacent of A போடுவோம் இல்லையா? இப்போ வந்து கண்டிப்பாக ஹைப்போட்டனஸ் வந்து கிரேட்டர் தென் அட்ஜசன்ட் சைட். ஸோ அப்போ சீக்கண்டோட வேல்யூ எப்போ போட்டாலுமே ஹைப்போட்டனஸ் மேலே வரணும். ஹைப்போட்டனஸ் மேலே வரணும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு கீழே வரும். அப்போ ஹைப்போட்டனஸ் தான் எப்பயுமே கிரேட்டராக இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு இது ட்ரூவாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து மேலே ஹையர் வேல்யூவும் கீழே சைட்ஸோட ஏதோ ஒரு வேல்யூவும் வருது இல்லையா? இது மேலே ஹையராக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கிறதுக்கு ட்ரூ தான். ஓகேயா? cos A is a abbreviation is okay used for the cosecant of angle A அப்படின்னு இருக்காங்க. cosine A தான் இல்லையா? cosecant கிடையாது. cosecantறது 1 by sin theta தான் cosecant. cos ஓட abbreviation, cos ஓட abbreviation it's cosine அவ்வளோதான் இல்லையா? cosecant கிடையாது. ஸோ ஃபால்ஸா. ஓகேயா? அடுத்தது cot A is a product of cot and A. False, because cot A is used for இது வந்து ப்ராடக்ட் கிடையாது, ஜஸ்ட் அது வந்து cotangent of angle A. அது 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 இந்த ஆங்கிள் ஏவோட cotangent வேல்யூ அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் காட் போட்டிருக்கோம். அதனால காட்டும் ஏவும் வந்து ப்ராடக்ட் கிடையாது. ப்ராப்ளம் அங்கே sin theta is equal to 4 divided by 3 for some angle theta. ஓகேயா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் sin thetaன்றது என்ன, நமக்கு ஆப்போசிட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேயா? ஸோ இப்போது இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா sin theta is equal to 4 divided by 3ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நியூமரேட்டரில் 4ம் டினாமினேட்டரில் 3ம் இருக்கு இல்லையா? ஸோ டினாமினேட்டரில் வர்றதோட வேல்யூ வந்து ஹைப்போட்டனஸோடது, நியூமரேட்டரில் வர்றது வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வருது. ஓகேயா? கண்டிப்பாக எப்பயுமே ஹைப்போட்டனஸ் வந்து கிரேட்டர் தென் த சைடு.
சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் இல்லையா. இதில் வந்து பார்த்தோன்னா இது கீழே இருக்க டினாமினேட்டர் வேல்யூ வந்து மேலே இருக்கிறத விட கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸ்.